உங்கள் வீட்டில் பசங்க பயிரெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. நான் அதுக்கு நைட்டே பயிரெல்லாம் ஊற வச்சுட்டேன். மொச்சப்பயிறு, சுண்டல், தட்டைப்பயிறு, ராஜ்மா எல்லாமே சேர்த்து நான் இதை நைட்டு ஊற வச்சுட்டேன். ஊறின பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அது கூடயே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காவை இது மாதிரி மிக்சியில் சேர்த்து கொரப்பாக அரைச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக பிடி கொழுக்கட்டை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதை நல்லா பிடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிடிச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டீமரில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி நல்லாவே வெந்துருச்சு. இதுக்கு நான் டொமேட்டோ கெச்சப் வச்சு நான் சர்வ் பண்ணாங்க. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் பசங்க சொன்னாங்க இது அடிக்கடி செய்யுங்கம்மா, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.